இன்னைக்கு நம்ம மேங்களூர் வந்திருக்கிறோம். கோயில்கள், பீச், என்டர்டெயின்மென்ட் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சீரிஸா போகுது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம இன்றைய முதல் நாள் எங்கெல்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிளஸ் நம்ம யார் கூட வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய என்னோட ஃபேமிலி ட்ரிப். என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேரோட சேர்ந்து ஒரு 30க்கும் மேல நிறைய பேர் வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம இதே மாதிரி நிறைய விதமான கண்டென்ட்ஸ் போட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல வந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மேங்களூர் ட்ரிப்பில் முதல் ஸ்பாட்டாக கட்டில் துர்கையம்மன் கோயில் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோயிலை நோக்கி போயிட்டுருக்கிறோம். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நிறைய சொந்தக்காரங்களாம் பேசி 50 பேருக்கு மேலே வரோன்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர்னால வர முடியாமல் போய் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு 34 பேர் தான் நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் தான் நம்மளோட ட்ரிப் மெம்பர்ஸ். என்னோட அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, கசின்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்லேருந்து ஜாயின்ட் ஆகி நாங்கள் வந்திருக்கிறோம். லைக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, திருப்பூர், ஈரோடுன்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஜங்ஷன் ஏறி வந்தோம். நாங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக டூரிஸ்ட்டு பஸ்ஸு அண்ட் ட்ராவல் ஏஜென்சி எல்லாமே பேசி வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம் இந்த டேட்டுன்னு தான் சொல்லி ஓரளவுக்கு பிளான் பண்ணி வச்சுட்டு வந்ததுனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வர மாதிரி இருந்ததுன்னா முன்னாடி கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரியாத ஊருக்கு வரோங்கிறப்போ நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலான்ட்டு வந்தோம்னா எல்லா ஏரியாவும் மோஸ்ட்லி கவர் பண்ண முடியாது, நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி வந்திருக்கிறோம். இது என்னோடய மாமா. சரி, ஒரு வாய் வாங்கிக்கலாம். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பஸ்ன்னு பார்த்தீங்கனாலே நிறையா லைக் என்ன சொல்கிறது, சாப்பிட்ற ஸ்நாக்ஸு அதெல்லாமே நிறைய பண்ணம் மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரே ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தோம். பாட்டு எல்லாமே போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு தான் போனோம். பட் டியூ டு யூடியூப் காப்பிரைட்ஸ்னு காரணத்தினால் என்னால் பாட்டை காட்ட முடியல. பட் எனிவேஸ் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் நீங்களும். அண்ட் உங்களுக்கும் ட்ரிப் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் அப்படி எல்லா ஈவெண்ட்ஸே அப்படி ஜஸ்ட் அப்படி கேஷுவலாக காமிச்சிட்டே வரேன். குட்டீஸ் ஹாய் சொல்லிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம உடுப்பி கிருஷ்ணர் கோயில் பற்றி பார்ப்போம். இந்த உடுப்பி வந்து பார்த்திங்கன்னா மேங்களூர்லேருந்து 60+ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா பஸ்லேயும் வரலாம், அப்படி இல்லாட்டி ட்ரெயின்லேயும் வரலாம். ட்ரெயினில் வந்தீங்கன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு வந்துக்கலாம். அண்ட் இங்கே உடுப்பி கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு சில டைமிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமிங்ஸ் நெட்டில் நான் எடுத்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமிங்ஸ் வந்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டிக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்குது தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாட்டி ஸ்பெஷல் சேவா தரிசனங்களும் இருக்கும். ஸோ அதுக்கு காசு கொடுத்து நம்ம போய் பார்க்கலாம். பட் நம்ம வந்து ஃப்ரீ தரிசனம் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அண்ட் உள்ளே போகும்போதே ஆர்ச் பயங்கரமாக அழகான செட்டப்பாக, இந்த அமைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த உடுப்பி கோயிலே. அண்ட் இவர் தான் மூலவரில் இருப்பார்னு நினைக்கிறேன். அண்ட் உள்ளே போகலாம். அண்ட் இந்த கோயிலும் சரி, இங்கே இருக்க சுற்றுவட்டார நிறைய கோயில்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் கோடு வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பசங்களுக்கு வந்து ஷர்ட் அண்ட் வேஷ்டி தான், பேண்ட் போட்டு வந்தால் கூட சில பக்கம் விட மாட்டாங்க. அண்ட் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் வித் ஷால், அப்புறம் என்ன தாவணி, சேலை இது வேணால் கட்டிட்டு வரலாம். சரி, வாங்க நம்மளும் கோயிலுக்குள்ளே போகலாம். பொதுவாகவே உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் அன்னதானம்ங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம், நல்லாவே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நமக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கவில்லை. பிகாஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி.
ஹிந்து நம்பிக்கையின்படி அண்ட் ஆல்சோ மெயினாக வைஷ்ணவர்களின் நம்பிக்கைப்படி இன்றைக்கி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து சாமி கும்பிட்றது வழக்கம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு லஞ்ச் கட்டு. ஸோ நம்ம சாமி தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு வயிறு நிறையா மனசு நிறையா போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விறகு காய்கறி எல்லாமே அப்படியே இருக்குது. பிகாஸ் இங்கே தான் வந்து குக்கிங் நடக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. சரி, ஓகே, வாங்க நம்ம தரிசனத்துக்கு போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கான க்யூ போயிட்டுருக்கு. இது வந்து அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா குளத்தை சுற்றி போகிற மாதிரி அப்படியே லெஃப்ட்டில் போய் நேராக போய் அப்படியே ரைட்டில் திரும்பினோடனே கோயிலுக்குள்ளே வர மாதிரி போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம போகிறது வந்து ஃப்ரீ தரிசனம் க்யூவில் தான் போயிட்டுருக்குறோம். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சரில் ஒரு அமைப்பு பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனத்துக்கு போகிற க்யூவே வந்து ரொம்பவே நல்லா நிழலாக இருக்கிற மாதிரி ப்ராப்பராக போட்டிருக்காங்க. நல்லா காற்று சூப்பராக அடிக்கிறதுனால நமக்கு வெயிலே பெருசாக தெரியல. வெயில் ஆனால் பயங்கரமாக கொளுத்துது. பட் இருந்தாலும் நமக்கு இந்த நிழலில் போகிறதுனால ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த தெப்பக்குளம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ஏகாதசி அப்படிங்கிற காரணத்தினால் அன்னப்பிரசாதம் வந்து நடைபெறாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி இந்த உடுப்பி கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னப்பிரசாதம்ங்கிறதுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஃபேமஸான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு தினமும் போடுவாங்களாம். பட் இன்னைக்கு நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அது கிட்டில. எனிவேஸ் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து சாமியோட தரிசனத்துக்காக நம்ம க்யூவில் போயிட்டுருக்கோம். சாமி கும்பிட்டு காமிக்க என்னால் எவ்வளோ தூரம் காமிக்க முடியுமோ ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். அதுக்கு குளத்தை முன்னாடி காட்டுறேன் பாருங்க. அங்கே குளத்துக்கு நடுவில் ஒரு நீர்ப்பறவை அழகாக உட்காந்துருந்தது. இந்த குளத்துக்குள்ளேயே நிறைய பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது. ஸோ அதையும் காமிப்பேன் பாருங்கள். சரி, இப்போ நம்ம வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோவில் இந்த சுவாமியோடைய கதை என்ன, எப்படி இங்கே உருவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேளுங்க. 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைஷ்ணவ முனிவர் ஒருவர் மாதவாச்சாரியா அப்படிங்கிறவருடைய கனவில் வந்து சாமி சொல்லியிருக்காங்க, நான் வந்து மால்பேங்கிற கடலில் அந்த ஒரு இடத்துல நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த கனவை வந்து ஞாபகப்படுத்தி அவர் வந்து அவரோட சிஷ்யர்களை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல தேடியிருக்காங்க. அங்கே கிடச்ச ஒரு விக்கிரகம் தான் இங்கே இருக்கிற உடுப்பி கிருஷ்ணர். அவர் வந்து கையில் ஒரு இரும்பு ராடு வச்சு நிற்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் நிற்பார். ஸோ இந்த விக்கிரகத்தை வந்து அவர் கிழக்கு நோக்கி அவரோட ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வச்சு ஒரு கோவிலாக கட்டி வழிபட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்து கிழக்கு நோக்கின மாதிரி தான் அவர் வச்சு வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு காலத்தில் இவர் ஒருத்தர் கனகதாசா அப்படிங்கிற ஒரு செயிண்ட் முனிவர் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து கோயிலுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தினால் அனுமதிக்கப்படவில்லை. ஸோ அந்த சமயத்தில் அங்கேருந்து ஐயருங்க வந்து சாமி போய் பார்த்தா சாமி வந்து திரும்பி நின்றுருக்காரு. கிழக்கு பார்த்துட்டு இருந்தவர் மேற்கு பார்த்த மாதிரி நின்றுருக்காரு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த கனகதாசா அப்படிங்கிறவர் வந்து கோயிலுக்கு பின்புறமாக போய் கிருஷ்ணரை மனமுறி வேண்டியிருக்கார். கிருஷ்ணா, நான் உனக்கு பேசுறது கேட்கலையா, எனக்கு உன் தரிசனம் கிடைக்காதான்னு அவர் வேண்டினதுனால கிருஷ்ணர் வந்து செவுத்தை உடச்சிட்டு அவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு, பின்னாடி திரும்பி பார்த்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற உடுப்பி கிருஷ்ணர் கோயில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நவகிரக கிண்டி அப்படின்னு சொல்லி 9 துவாரங்கள் கொண்ட மாதிரி ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம சாமியை வந்து பின்னாடி போய் தான் ஜன்னல் வழியாக 9 ஓட்டை வந்து 9 கோள்களை குறிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதன் வழியாக தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளும் அந்த வழியாக தான் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். சரி, வாங்க தரிசனம் பண்ண போகலாம். கோவில் செவறுகளில் நான் ஒரு விஷயம் கவனித்தேன். அது இங்கே மட்டும் இல்லை, நிறைய பொது இடங்கள்லையுமே அந்த மாதிரி பார்க்கலாம். செவறுகளில் மக்கள் ஏன் இந்த மாதிரி சேதப்படுத்தி எழுதி வைக்கிறாங்கன்னு தெரில. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் தவிர்க்கணும். இதை கண்டிப்பாக நம்மளாம் பார்த்தாலும் தடுக்கணும். இதெல்லாமே பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதை நான் சொல்லிக்கணும்னு நினச்சேன்.
மகிழ்ச்சி நல்லபடியாக சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம். நான் அப்பலே சொன்ன மாதிரி அந்த நவகிரக கிண்டிங்கிற அந்த ஜன்னலுடைய நவதுவார ஓட்டைகள் வழியாக தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஸ்டாண்டு தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. சீக்கிரம் அடுத்தடுத்துன்னு தள்ளி விட்டாங்க. பட் சாமி நல்லா தெரிஞ்சாங்க, பார்த்து கும்பிட்டு வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே ஒரு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி தென்னை சத்து மாவு மாதிரி இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு வந்துட்டோம். அண்ட் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து அந்த ஆசிரமம் அந்த கட்டின பில்டிங் தான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மர வேலைப்பாடெல்லாம் நல்லாவே ஜன்னல்லாம் பார்க்குறக்கே அழகாக இருந்தது. ஸோ அங்கே 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன். சரி வாங்க அப்படியே வெளியில் போகலாம், என்னென்னலாம் இருக்குன்னு காமிக்கிறேன். அண்ட் இந்த கோயிலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் பார்த்தேன். டிவியில் வந்து லைவாக சாமியை வந்து கேமரா வச்சு எல்லாருக்கும் காமிச்சிட்டே இருந்தாங்க. நம்ம லைவாக நேரலையாக பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்மளும் கேமராவில் பார்த்துக்கலாம், பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு சன்னதி, அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சன்னதி ஒன்று இருந்தது. ஸோ அங்கேயும் சாமி கும்பிட்டு அப்படியே போகலாம். நீங்களும் வாங்க. அப்புறம் கோயிலுக்கு வெளியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சாமியை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லோரும் பார்க்குற மாதிரி. அண்ட் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம், பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தை உத்து பார்க்கும்போது 2-3 விதமான இலைகள் என்னால் பார்க்க முடிஞ்சது. இது வந்து 2-3 மரங்கள் ஒன்றா சேர்ந்து வளர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மரங்களை கண்டிப்பாக பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு மாதிரி நல்ல ஒரு செட்டப் பண்ணியிருந்தது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்மளும் மரங்களை பாதுகாப்போம். கோவிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடம் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமியோடைய புத்தகங்கள், பாடல்கள், பிரசாதங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே சிலைகளும் இருந்தது. சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம். சரி ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம போன ஸ்பாட் வந்து மால்பே பீச். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நான் சொன்ன பார்த்திங்களா மால்பே அந்த கடல்லேருந்து தான் சாமி எடுத்தாங்கன்னு. ஸோ அந்த பீச்சுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே ஒரு தீவுக்கு செயின்ட் மேரிஸ் ஐலாண்டுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். அது செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸ் என்னென்னலாம் போட்டிருக்கோன்னு பாருங்கள். எல்லா கேட்டகரியிலும் கவர் பண்ணியிருக்கோம். ட்ராயிங்கு, டான்ஸு, ஃபுட்டு, ட்ராவல் விலாகு, சைக்கிளிங், அது இதுன்னு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். எல்லா ஜெனர் மக்களும் பிடிக்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்ம சேனல் இருக்குது. பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.